இன்றைக்கி வந்து கம்பு கேழ்வரகு யூஸ் பண்ணி ஒரு சத்தான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி மீதமுள்ள சாதத்தை வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த சாதம் வந்து ஒரு நாள் வந்து புளிக்க வச்ச சாதங்க. அதாவது முந்தின நாள் நைட்டு வந்து உப்பு போட்டு அதை வந்து நல்லா புளிக்க வச்ச சாதம் தாங்க இப்போ நம்ம பார்க்குறது. இந்த சாதம் வந்து என்னென்னா கொஞ்சம் நெட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து என்ன செய்யணும்னா கையில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதான் சாதம் வந்து நல்லா குலைவாக இருக்கணும். இல்லை மெயினாக வந்து நீங்கள் உப்பு போட்டிருந்தா தான் வந்து என்னென்னா சாதம் வந்து நல்லா புளிச்சிருக்குங்க. உப்பு போட மறந்துட்டிங்கன்னா சாதம் வந்து புளிக்காது, அப்படியே தான் இருக்கும். ஸோ புளிக்க வச்ச சாதத்தில் தான் நம்ம சூப்பராக ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஒன்று வந்து இந்த சாதம் வேஸ்ட் ஆகுது, இன்னொன்று இது வந்து ஹெல்த் வைஸாக பார்த்தா இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ நம்ம பார்க்குற மாவு வந்து கேழ்வரகும் கம்பும் சேர்த்து அரைச்சதுங்க. அதாவது நான் வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பங்கு வந்து கேழ்வரகு எடுத்திருந்தேன்னா பாதி இது வந்து கம்பு வந்து சேர்த்து அரைச்சதுங்க. அதாவது 1 கிலோவுக்கு 1/2 கிலோ போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சதுங்க. நம்ம சேர்த்து செய்யும் போது ரெண்டோட சத்துமே நமக்கு சேர்ந்து கிடைக்கும். இன்னொன்று டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க ரெண்டும் சேர்ந்து கிடைக்கும் போது. இப்போ இதில் வந்து நான் 1/4 கிலோ மாவு வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த மாவு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாவை வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க சாதத்தில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் மெதுவாக வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா பொறுமையாக வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல். கையை வச்சு பிசைஞ்சிங்கன்னா தான் நல்லா வந்து உங்களுக்கு ஒன்று போல் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு பிசைஞ்சிங்கன்னா கட்டி வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகாது நமக்கு. ஸோ இது கரைக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து தண்ணியாக கரைச்சிக்கோங்க. ஏன்னா இது வேகும் போது நல்லா கட்டியாகுங்க. ஸோ அதனால் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இதுவாகும். இல்லை இன்னொன்று வந்து என்னென்னா வேகும் போது அடி பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா வந்து தண்ணியாக கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் வேகும் போது நமக்கு நல்லா கட்டி தன்மையாக கிடைக்கும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து எவ்வளோ டைலூட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைலூட் பண்ணி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. கட்டி வந்து இருக்கக்கூடாதுங்க, கட்டி இல்லாமல் நல்லா வந்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சாதத்தையும் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா வந்து எவ்வளோ மசிச்சு விட முடியுமோ அவ்வளோ தூரம் கையிலேயே நல்லா மசிச்சுக்கோங்க. இது முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஸோ எந்த அளவுக்கு நான் தண்ணியை கரைச்சிருக்கேங்கிறத பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து என்னென்னா நம்ம தண்ணியாக வந்து நல்லா கரைச்சிக்கிறணுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. வச்சு வந்து என்னென்னா ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா அடியில் வந்து அடி பிடிக்குங்க. அதனால் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுங்க. நம்ம எவ்வளோ தண்ணியாக எடுத்துருந்தோம் பாருங்கள், எவ்வளோ கட்டியாகி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் வந்து இது நல்லா கட்டியாகுங்க. அதே மாதிரி கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பில் வச்சுருந்தோம்னா அதே மாதிரி சிம்மில் வச்சே வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அடியில் வந்து அடி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ சிம்மில் வச்சே செய்யுங்க. இதில் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கெட்டியாகும் தண்டியும் நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கலாங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆன பிறகு நான் காமிக்கிறேன். கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் வந்து என்னென்னா நல்லா தண்ணி ஊற்றி எவ்வளோ நல்லா டைலூட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைலூட்டாக பண்ணிடுங்க. ரொம்ப கட்டியாக வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து என்ன ஆகும்னா சரியாக வேகாது. இது வேகிறதுக்கும் வந்து டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறோங்க. 15லேருந்து 20 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ டைம் ஆகும். அப்பப்போ வந்து இடையில கிளறி விட்டுக்கோங்க. சப்போஸ் இன்பிட்வீனில் உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டியாயிடுச்சு ஆனால் கலர் சேஞ்ச் ஆகலை வேகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்நேரம் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் வந்து என்ன செய்யலாம்னா அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேம்லேயே இது பண்ணிங்கன்னா நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இது வந்து நான் நைட்டு செஞ்சுட்டு மறுநாள் காலையிலேக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ நைட்டே வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ காலையில் சாப்பிடும் போது வந்து என்னாகும் நல்லா வந்து புளிச்சிருக்கும். அதோடு வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணி இது பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதுக்கு வந்து சைடிஷாக வந்து என்னென்னா கருவாடு வந்து தொக்கு பண்ணலாம். தொக்கு வந்து சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து வத்தல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஊறுகாய் வந்து சூப்பராக இருக்குங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் உரித்து வந்து இது பண்ணிங்கன்னா அதுவும் வந்து சூப்பராக இருக்குங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.